இஸ்லாம் இதை காட்டி தந்திருக்கிறதா? குர்ஆனிலோ சுன்னாவிலோ எங்காவது காட்ட முடியுமா என்று சொன்னால், இன்றைக்கும் ஷியாக்கள் இந்த மௌலுதை தங்களினுடைய ஈரானில் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். கபூர் இன்றைக்கு கெட்டி வைத்துக் கொண்டு உருசையும் அதுபோல ஏனைய செயல்களை எல்லாம் செய்கிறார்களே, இன்றைக்கும் ஈரானுக்கு செல்லுங்கள், ஷியாக்கள் இதே செயல்களை செய்கிறார்கள். வீடியோ கிளிப்பிங் போடுறதுதான் எங்களினுடைய முறையும் கூட, சொல்லிட்டு போறது அல்ல. ஆனால் நேரத்தினுடைய சுருக்கம் கொஞ்சம் கால தாமதமானதினால்தான் வல்லாஹி சும்ம வல்லாஹி இன்றைக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கபரை இஸ்ரேலில் யூதர்கள் வைத்திருக்கிறார்கள். யூடியூபிற்கு சென்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கபர் என்று தட்டினால் அந்த யூதர்கள் போர்வையை போட்டு அந்த கபரிலே நின்று அழுவார்கள், அந்த கபரிலே நின்று முகத்தை பதிப்பார்கள், அந்த கபருக்கு பூமாலை போடுவார்கள். அப்படி கொஞ்சம் நீங்கள் ஷியாக்களினுடைய கபர் என்பதாக நீங்கள் வந்தால் அதே செயலை செய்வார்கள். அதே செயலை இந்த சூஃபித்துவவாதிகள் பரேலவிகள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள்? அதுபோல யூதர்களினுடைய வணக்க வழிபாடு இபாதத்துல் யஹூத் என்பதாக, அல்லது உங்களுக்கு ஆங்கிலம் தெரியும் என்று சொன்னால் யூதர்களினுடைய பிரேயர் யஹூத் என்பதாக நீங்கள் அடித்தால் அவர்களினுடைய பிரேயர் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அவர்களினுடைய இபாதத் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அவர்களிலே ஒரு பெரிய ஆலிம் இருப்பார், அவர் நடுவிலே நிற்பார், அவர்களை சுத்தி மற்றவர்கள் எல்லாம் நின்று கொள்வார்கள், அவர் கையை தூக்கி இப்படி தட்டுவார், எல்லோரும் குதிப்பார்கள், எல்லோரும் குதிப்பார்கள். நீங்கள் கொஞ்சம் ஷியாக்களுடைய வரலாறுக்குள் வாருங்கள், அதே போன்று தட்டுங்கள். யூடியூபிலே ஷியாக்களினுடைய இபாதத் என்று என்னொன்று தட்டுங்கள், அதே போன்று நெஞ்சிலே அடித்துக் கொண்டு குதிப்பார்கள். அதே போன்று கொஞ்சம் நீங்கள் யூடியூபிற்கு சென்று, வீடியோக்கள் எங்களிடத்தில் இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் இந்த உரை யூடியூபில் அப்லோட் செய்யப்படும், அப்பொழுது அந்த வீடியோ காட்சிகளும் உள்ளே இணைக்கப்படும். நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். பார்த்து விட்டு பரேலவிகள் என்ற அயோக்கியர்கள் பொதுக்கூட்டம் போட வேண்டும் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் யூடியூபிற்கு சென்று யூதர்களினுடைய வணக்கம் குதிப்பது, நெஞ்சில் அடித்துக் கொண்டு குதிப்பார்கள். ஷியாக்களினுடைய வணக்கம் என்று நீங்கள் தட்டினால் அதே போன்று நெஞ்சில் அடித்துக் கொண்டு குதிப்பார்கள். கொஞ்சம் நீங்கள் அப்படி சூஃபித்துவவாதிகள் பரேலவிகளினுடைய வணக்கம் சொல்லி நீங்க தட்டி பாருங்க, யூடியூப்ல இப்படி தட்டி பாருங்கள், அதே போன்று குதிப்பார்கள். பெயர் ஹல்கா என்பதாக குதிப்பார்கள். பாட்டு படிப்பது, குதிப்பது, சீட்டி அடிப்பது, நெஞ்சில் அடிப்பது, நெஞ்சை குத்துவது, இவையெல்லாம் யூதர்களினுடைய மதம். ஷியாக்களிடத்தில் வந்தார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய பெயரை சொல்லும் பொழுது நெஞ்சில் லேசாக அடிப்பார்கள், அலி 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 என்று அடிப்பார்கள். அப்படி ஷைத்தான் உள்ளே வந்தான். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய பெயரை சொல்லும் பொழுது அந்த ஷியாக்கள் ஓங்கி அடித்தார்கள், கையில் கத்தியை வைத்து அடித்தார்கள். அதே இந்த பரேலவிகள் முஹையத்தீன் தரீகா என்று இருக்கிறது, அந்த தரீகால என்ன அப்படின்னு சொன்னால், ரைட் அணைச்சிட்டு முஹையத்தீன் முஹையத்தீன் யா கௌஸ் முஹையத்தீன் என்று அடிப்பார்கள். அதே ரிஃபாயி தரீகா என்று இருக்கிறது, அந்த தரீகாவில் எப்படி அடிப்பார்களே ஆனால் கத்தியை எடுத்து குத்தி கொண்டு அடிப்பார்கள். எங்கிருந்து வந்தது இந்த பரேலவிகள்? நீங்கள் யார்? உங்களினுடைய பூர்வீகம் என்ன? யூதர்களினுடைய கள்ள குழந்தைகள் இல்லையா? ஆம், முஹையத்தீன் தரீகாவில் ஆயுதம் பயன்படுத்தப்படாது, ரிஃபாயி தரீகாவில் ஆயுதம் பயன்படுத்தப்படும். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய தரீகாவில் ஷியாக்களிடத்தில் ஆயுதம் பயன்படுத்தப்படாது, ஹுசைனினுடைய தரீகாவில் ஆயுதம் பயன்படுத்தப்படும், யூதர்களிடத்தில் ஆயுதம் பயன்படுத்தப்படும் வணக்க ஸ்தலத்தில். அதே இந்த பரேலவிகள் இமாம் மாலிக் அதைத்தான் கூறினார்கள் ரஹிமஹுல்லாஹ். ஆம், அந்த அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்ற அந்த அரஃபாவினுடைய பிறை 9 அந்த வசனம் இறங்கும் பொழுது எது மார்க்கமாக இருந்ததோ அதுதான் மார்க்கம். அன்றைக்கு எது மார்க்கமாக இல்லையோ என்றைக்கும் அது மார்க்கமாக இருக்காது. எவனாவது ஒருவன் ஒரு செயலை செய்துவிட்டு இதில் என்ன தவறு இருக்கிறது, என் நபியின் நேசம் தானே, என் நபியின் பாசம் தானே, உணவு கொடுப்பது தானே, புகழ்வது தானே என்று எவனாவது வாதாடினால் அவன் தெரிந்து கொள்ளட்டும், அல்லாஹ்வின் தூதர் இந்த இஸ்லாத்தில் மோசடி செய்து விட்டார் என்று சொல்ல வருகிறான். ஆம், எதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் அனுப்பப்பட்டார்? இன்றைக்கு மௌலிது இபாதத் என்று சொன்னீர்களே, ஃபாத்திஹாக்களை இபாதத் என்று சொன்னீர்களே, வலிமார்களினுடைய கபரிலே முட்டுவது இபாதத் என்று சொன்னீர்களே,
வலிமாரிடத்தில் வசீலா தேடாவிட்டால் அஹ்மது ரிதா அவன் எழுதுகிறான், பரேலவி, வலிமார்களிடத்தில் எவன் உதவி தேடவில்லையோ அவன் காபிர், பெருமை அடிப்பவன், வழிகட்டவன் தான் அந்த கொள்கையை சொல்வான். யார் அல்லாஹ்ட்ட உதவி தேடணும்னு சொல்றானோ அவனெல்லாம் வழிகட்டவன். அவுலியாக்கள்கிட்ட உதவி தேடணும் என்று எவன் சொல்கிறானோ அவன் தான் சரியான அக்கீதாவில் இருக்கிறான். இந்த வார்த்தையை போட்டு மருங்கள் பார்க்கலாம். பரேலவிகளே, சூஃபித்துவவாதிகளே, இப்படி எழுதவில்லை. இதுதான் காஜா ஹஸரத்தினுடைய கொள்கையும் கூட. நீங்கள் இதுதான் உண்மை.